1975 வருஷம் அரிசோனாவில் இருக்கிற அப்பாச்சி சிட்கிரீவ்ஸ் நேஷனல் பார்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்னோ ஃப்ளேக் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேற்றுலக ஜீவராசியால் ஒரு நபர் கடத்தப்பட்டதாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வானது வேற்றுலக ஜீவராசிகளால் மனிதர்கள் கடத்தப்பட்டதற்கு ஆதாரம் அப்படின்னும், வேற்றுலக ஜீவராசிகள் பூமிக்கு வந்ததற்கு இந்த குறிப்பிட்ட நிகழ்வு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு பல வேற்றுலகவாசிகளை பற்றி நம்புகிற நபர்கள் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கான வீடியோவில் நாம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறக்கும் தட்டு தென்பட்டதா. So the public has been able to see several astounding images of what certainly this is the actual account of destruction. அப்படின்றவர் இந்த ஸ்னோ ஃப்ளேக்கில் மரங்கள் வெட்டுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். இந்த ரோஜருக்கு கீழே நிறைய நபர்கள் இணைந்து அந்த குறிப்பிட்ட வனப்பகுதியில் மரங்கள் வெட்டிட்டு இருந்தாங்க. அப்படி வெட்டிட்டு இருந்த நபர்களில் ஒருத்தருடைய பேர் தான் டிராவிஸ் வால்டன் அப்படின்றது. ஸோ இந்த டிராவிஸ் வால்டனோட இணைந்து நிறைய பேர் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது ரெகுலராக அந்த காட்டுப்பகுதியில் மரம் வெட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மரத்தை வெட்டிட்டு இரவு நேரத்தில் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிரகாசமான ஒரு ரெட் கலர் வெளிச்சத்தை அவங்க பார்க்குறாங்க. ஸோ என்னடா காட்டில் திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலர் லைட்டு இது, ஒருவேளை அங்கே ஏதாவது காட்டுத்தீ வந்திருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்ற க்யூரியாசிட்டியில் டிராவிஸ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய காரை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு. அவரோட காரில் நிறைய நண்பர்களும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் அந்த வெளிச்சம் வர இடத்த நோக்கி போகிறாங்க. அந்த வெளிச்சம் வர இடத்த நோக்கி போனதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு டிராவிஸ் தன்னுடைய காரை நிறுத்திட்டு அவர் மட்டும் காரை விட்டு இறங்கி நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போகும்போது வானத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் ஒரு பர்டிகுலர் இடத்துல அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு டிராவிஸ் போகிறாரு. ஸோ காருக்குள்ளே இருந்து அவருடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிராவிஸ் நீ அந்த இடத்துக்கு போவாத அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனால் டிராவிஸ் அவங்க சொல்கிறத கேட்காம அது என்ன அப்படின்னு பார்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் தனியாக அந்த வெளிச்சம் ஒரு இடத்துக்கு போகிறாரு. வெளிச்சம் வர இடத்துக்கு போன டிராவிஸ் மேலே திடீர்னு ஒரு ப்ளூ கலரில் பீம் மாதிரி ஒன்று அடிக்குது. அப்போவே சம்பவ இடத்துலையே டிராவிஸ் கீழே விழுந்துறாரு. ஸோ இதை பார்த்தோன்னா காருக்குள்ளே இருந்த நண்பர்கள் எல்லோரும் பயந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு அந்த வனப்பகுதியை விட்டு வேகமாக வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெளியே போனதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து போலீஸாருக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. வனப்பகுதியில் டிராவிஸ் மேலே ஒரு லைட் பீம் அடிச்சிச்சு, அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டோன்னே போலீஸாருக்கு இந்த நபர்கள் மேலே தான் சந்தேகம் வருது. இவனுங்க எல்லாரும் ஏதோ குடிச்சிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போட்டிருப்பானுங்க போல இருக்குது. இவனுங்களே சேர்ந்து தான் டிராவிஸை அடித்து கொண்டுட்டாங்க போல். ஸோ இவங்கெல்லாம் இப்போ நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு போலீஸாருக்கு இந்த நண்பர்கள் மேலே ஒரு டவுட் வருது. ஆனால் நண்பர்கள் இல்லை நாங்கள் இப்படி பண்ணலை, வேற்றுலக ஜீவராசிகள் அந்த இடத்துக்கு வந்துச்சு, ஒரு லைட் பீம் அடிச்சு டிராவிஸை அதுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த யூஎஃப்ஓ கதையெல்லாம் சொல்லும்போது அந்த போலீஸார் யாருமே நம்பலை. ஷெரீஃப் கூட இதை நம்பலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுங்கெல்லாம் ஏதோ ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இது பற்றின தகவல் டிராவிஸோடைய ஃபேமிலி மெம்பருக்கு தெரியப்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர், போலீஸார் எல்லாருமே சேர்ந்து போய் அந்த வனப்பகுதியில் டிராவிஸோடைய உடல் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே டிராவிஸோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் இந்த பூமியிலே இல்லை, அவன் இந்த பூமியை விட்டு வேறு உலகத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது போலீஸாருக்கே ஒரு வினோதமாக இருக்குது. என்னடா அது, அவங்க பையன் தான் காணாமல் போயிருக்கான், இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனாலும் தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவருடைய சகோதரர், டிராவிஸோட சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தேடுறது வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா வேற்றுலக ஜீவராசிகள் எப்போவுமே ஒரு நபரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்களே தான் திரும்பவும் அந்த நபரை அதே இடத்துல விடுவாங்க. ஸோ நாம் தேடுறது எல்லாமே வேஸ்ட்டு தான், அவனை வேற்றுலக ஜீவராசிகள் அவங்களுடைய ஷிப்பில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ போலீஸார் டிராவிஸை இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொன்று எங்கேயோ புதைச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இதை தேடுதல் வேட்டையாகவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 5 நாள் கழித்து டிராவிஸ்டருந்து ஒரு ஃபோன் கால் அவருடைய வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதாகவும் வேற்றுலக ஜீவராசிகள் தன்னையை அப்டக்ட் பண்ணிட்டு கடத்திட்டு போயிட்டதாக அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா சம்பவ இடத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க. டிராவிஸை இந்த ஃபேமிலி மெம்பரும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது டிராவிஸை போலீஸாரும்
விசாரணை பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது டிராவிஸை வந்து வேற்றுலக ஜீவராசிகள் தூக்கிட்டு போனதாகவும் ஸ்பேஸ் ஷிப்பில் 3 வினோதமான உருவங்கள் வந்து அவர் மேல் நிறையா விதமான சோதனைகள் செஞ்சதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சோதனைகள் முடிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய உடல் முழுவதும் பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்றை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா என் மேலே ஏகப்பட்ட சோதனைகளை பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சோதனைகள் பண்ணதுக்கப்புறமா அந்த காயங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு வேற்றுலக ஜீவராசிகளை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அந்த காயத்தையும் உடனே வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ போலீஸார் வந்து டிராவிஸ் சொல்கிறது ஒரு ஃப்ராடு, இவன் ஏதோ பொய் சொல்கிறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஒரு ஹோப்ஸாக இவங்க உருவாக்குறானுங்க அப்படின்னு போலீஸாருக்கு சந்தேகம் வருது. அப்போவே என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிகழ்வு மட்டும் ஹோக்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சா உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணுறாரு. இந்த குறிப்பிட்ட நிகழ்வு அதுக்கப்புறமா வந்து பெரிய அளவில் பேசுபொருளாகுது. பத்திரிகையில் கூட இந்த சம்பவம் பற்றின செய்திகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நேஷனல் இன்குயரர் அப்படின்ற பத்திரிகையும் ஆப்ரோ அப்படின்ற நிறுவனமும் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லைட் டிடெக்டிங் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து டிராவிஸ் கால்டனை வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது வந்து டிராவிஸ் வந்து உண்மை தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த சம்பவத்தை பற்றி பத்திரிகைகளையும் வெளியிடுறாங்க, புத்தகங்களுக்கும் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு திரைப்படமாகவும் வந்து வெளியாகுது. இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி ஏகப்பட்ட வசூலையும் குவிக்குது. ஸோ இந்த நிகழ்வு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா பிலிப் ஜே கிளாஸ் அப்படின்ற பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர் கூட யூஎஃப்ஓ பற்றின பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து அவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. யூஎஃப்ஓ உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனை அவர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா இந்த நிகழ்வு உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் வரவே ஒரு இன்வெஸ்டிகேஷனை அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பல திடுக்கிடும் தகவல்களை கண்டுபிடிக்கிறாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லைட் டிடெக்டர் டெஸ்ட்டை டிராவிஸ் வால்டன் வந்து பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு பத்திரிகையில் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஒரு நபர் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி அரிசோனா பாலிகிராஃப் லேபரேட்டரியோடைய சேர்மனாக இருக்கிற மெக்கார்த்தி அப்படின்றவர் ஒரு டெஸ்ட்டை வந்து இவர் மேலே கண்டக்ட் பண்ணியிருந்தார், லைட் டிடெக்டர் டெஸ்ட்டை. அந்த டெஸ்ட்டில் டிராவிஸ் வந்து ஃபெயில் ஆகியிருந்தார். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை வெளி உலகத்துக்கு தெரியாமல் பத்திரிகையும் ஆப்ரோ அப்படின்ற அந்த நிறுவனமும் சேர்ந்து மறைச்சிருந்தாங்க. ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு ஆப்ரோ நிறுவனத்துக்கு வந்து பிலிப் வந்து ஒரு லெட்டர் எழுதி கேட்டார். அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெளியில் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நாங்கள் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், அது எல்லாத்தையுமே வெளியில் சொல்லாமல் முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும்தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயந்தான் இதுவும். ஒரு லைட் டிடெக்டரில் அவர் ஃபெயில் ஆகியிருக்காரு, இதை அவர் வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக இருந்திருக்கு. சரி, இன்னும் ஃபர்தராக வந்து பிலிப் வந்து அவருடைய இன்வெஸ்டிகேஷனை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா, அதாவது டிராவிஸை வேற்றுலக வாசிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மணி நேரம் கழித்து தான் போலீஸுக்கு இந்த தகவலையே சொல்கிறாங்க. டைமில் வந்து டிராவிஸ் அந்த காட்டுப்பகுதியிலேருந்து வெளியில் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போய் அவர் அங்கே போய் பதுங்கி இருக்க முடியும். அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் தான் இது. ஸோ அதனால தான் அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸாருக்கு லேட்டாக இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. போலீஸாருக்கு லேட்டாக இந்த தகவலை சொன்னதுனால தான் போலீஸாருக்கு இவங்க மேலேயே டவுட் வந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிராவிஸோடைய ஃபேமிலி மெம்பர் பண்ண பிஹேவியரை பற்றி நம்ம பார்க்கலாம். டிராவிஸ் காணாமல் போயிட்டார் சொல்லும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்லாம் ஒன்றும் பெரிய அளவில் ஷாக்கே ஆகலை. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, டிராவிஸ் இந்த பூமியிலே இல்லை, தேடாதீங்க, தேடுறது வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய பிரதரும் அவரை தேடுறது வேஸ்ட்டு, நாம் ஏன் டயத்தை இங்கே வேஸ்ட் பண்ணணும், ஏலியன் வந்து வழக்கமாக கடத்திட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டிராவிஸ் வந்து ஏலியன் கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு உலகத்தை நம்ப வைக்கணும் அப்படின்ற விஷயம் ப்ரீ பிளானாக முன்னாடியே பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடியிருக்காங்க அப்படிங்கிறத பிலிப் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பத்திரிகை பண்ணின, அதாவது நேஷ்னல் இன்குயரர் பத்திரிகை வெளியிடாமல் வச்சுருந்த பல டாக்குமெண்ட்டுகளை பிலிப் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அவராகவே வந்து வெளியிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வெளி உலகத்துக்கு இது முழுக்க முழுக்க ஒரு போலியான கதை, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த காட்டுப்பகுதியில் மரம் வெட்டுறதுக்கான கான்ட்ராக்டை ரோஜர் அப்படின்றவர் தான் வாங்கியிருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவை வச்சு தான் மரங்கள்லாம் வெட்டிகிட்ருக்காரு. அந்த குழுவில் இருக்க ஒரு நபர் தான் இந்த டிராவிஸ்.
சரி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1200 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற மரங்களை வந்து வெட்டுறதுக்கான கான்ட்ராக்டை வந்து கவர்மெண்ட்டோட சைன் பண்ணியிருந்தாங்க. வேலையை ஆரம்பித்து 1 வருஷம் ஆகி 70% வேலையை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ரிமைனிங் 30% ஒர்க்கு வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணலை, இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மரத்தெல்லாம் கரெக்டாக வெட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க மரத்தை ஒழுங்காக வெட்டலை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இன்னும் ரிமைனிங் 30% இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ ரோஜர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 மாதம் எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அந்த 2 மாதத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து 2 பேருக்குமே தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், ரோஜருக்கும் தெரியும், 2 மாதத்துக்குள்ளே ரிமைனிங் 30% இருக்கிற ஏரியாவை வெட்ட முடியாது அப்படின்னு. இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரோஜர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் நம்பரான ஆளுகளை வச்சு நான் மரத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க காசை விட நான் கம்மியான அமௌண்ட்டு தான் மரம் வெட்டுறதுக்கு தருவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இவங்க வந்து வேலையை முடித்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க பெனால்ட்டியும் வந்து கட்ட வேண்டிய இருக்கும். ஸோ இப்படி ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ட்ராக்டை 2 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியடில் தான் என்ன நடக்குதுன்னா டிராவிஸ் வந்து யூஎஃப்ஓவை பார்த்தேன், என்னை வந்து கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஒரு 15 நாள் கழித்து, அதாவது டிராவிஸை வந்து வேற்றுலகவாசிகள் கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன 15 நாள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா ரோஜர் வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா வேற்றுலக ஜீவராசிகள் வந்து இங்கே உள்ளவங்களையெல்லாம் வந்து துன்புறுத்துது, அவங்களையெல்லாம் வந்து கடத்திட்டு போகுது, அதனால வேலை செய்கிறதுக்கு ஆள் வரமாட்டேன்றாங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ரோஜரும் அவருடைய டீமும் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து இதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து மரங்கள் வெட்டி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணலைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வேலை செய்ய முடியாததுனால இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது கேன்சல் பண்ணணும், இது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கான காசை பெனால்ட்டி இல்லாமல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோக்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பிலிப் வந்து சொல்கிறாரு. அக்டோபர் 20, 1975 வால்டனை வேற்றுலகவாசிகள் கடத்துறதாக சொல்லப்பட்ட அந்த பீரியடுக்கு கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி யூஎஃப்ஓ இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் NBC அப்படின்ற தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டி அண்ட் பெர்னஹில் அப்படின்ற தம்பதியரை வேற்றுலக ஜீவராசிகள் பூமியிலேருந்து கடத்திட்டு போனதாக ஒரு நிகழ்ச்சியாக அவங்க போடுறாங்க. ஸோ இந்த பெட்டி அண்ட் பெர்னையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ அவங்களுடைய கதை உண்மைத்தன்மையை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் டிராவிஸ் இதே மாதிரியான ஒரு கதையை உருவாக்குனாரு அப்படின்னு பிலிப் சொன்னார். பிலிப் இதற்கான சில காரணங்களையும் சொன்னார். ஏன் அப்படின்னா அந்த யூஎஃப்ஓ இன்சிடெண்ட்டில் சொல்லப்பட்ட வேற்றுலகவாசிகள் என்ன மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரியான வடிவங்களை தான் இவரும் சொன்னார். அதில் யூஎஃப்ஓ எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரியே தான் இவரும் சொல்லியிருந்தார். அதுலேயும் யூஎஃப்ஓ வந்து ஒரு கதிரை விட்டு அவங்கள மயக்கமடைய வச்சுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இதே போல தான் டிராவிஸும் தன்னை ஒரு கதிர்வீச்சு அடித்து நான் வந்து மயக்கம் போட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ இதில் 2 கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர் அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனார் அப்படிங்கிற விஷயத்த பிலிப் சொன்னார். இந்த குறிப்பிட்ட நிகழ்வு போலியானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல பேர் இன்னும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு உண்மைதான் அப்படின்னு மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்க. மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இன்னும் அவங்க நிறைய புது கதைகள் புது பொய்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஹைட்டி யூஎஃப்ஓ அப்படின்ற ஒரு நிகழ்வில் வேற்றுலக ஜீவராசிகள் பறக்கும் தட்டை எடுத்துட்டு பூமிக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நாம் பார்க்கலாம். 2007 வருஷம் ஹைட்டி அப்படின்ற நாட்டில் வேற்றுலகவாசிகளுடைய பறக்கும் தட்டு பறந்து போனதாக ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. இந்த குறிப்பிட்ட வீடியோவானது வேற்றுலக ஜீவராசிகள் பூமிக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஆதாரம் அப்படின்னு பல யூஎஃபாலஜிஸ்டுகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேற்றுலகவாசிகள் பூமிக்கு இதுவரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ற சயின்ஸ் ஃபேக்ட் தமிழ் மாதிரியான பல சேனல்களுக்கு இந்த குறிப்பிட்ட வீடியோவானது ஒரு நெத்தியடி வீடியோ அப்படின்னு கூட பலர் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவை முதல்ல வெர்சாவ் 814 அப்படின்ற யூடியூப் யூசர் ஆகஸ்ட் 10, 2007 வெளியிட்டிருந்தாரு. இவர் இந்த வீடியோவை வெளியிட்டதுக்கு அப்புறமா இந்த வீடியோவுக்கு கீழேயே பலர் பலவிதமான கமெண்ட்டுகளை போட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ தான் வேற்றுலக ஜீவராசிகள் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவை மக்களுக்கு கொண்டு வந்ததுக்காக வெர்சலவ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு பல யூஎஃபாலஜிஸ்டுகள் நன்றி கூட சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ வெளியான பிறகு இது மிகப்பெரிய அளவுல வைரலும் ஆகுச்சு. அதுக்கப்புறமா இந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆராயறதுக்காக CNN தொலைக்காட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த வீடியோ பத்தின உண்மைத்தன்மையை தேட ஆரம்பிச்சாங்க.
அப்போ அவங்களுக்கு பல தகவல்கள் தெரிய வந்துச்சு. இந்த குறிப்பிட்ட வீடியோவானது ஒரு ப்ரொஃபஷனல் அனிமேஷன் கலைஞரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதான் அந்த உண்மை. இது வீடியோவானது அனிமேஷன் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோலயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னா, இந்த வீடியோல இருக்கிற பனை மரங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த UFO வீடியோவை எடிட் செய்யறதுக்காக View 6 Infinite அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த சாஃப்ட்வேர்ல ஏற்கனவே ப்ரீ டிசைன் செய்யப்பட்ட பல மாடல்கள் உண்டு. அதுல பனைமர மாடலும் உண்டு. அந்த மாடலை எடுத்து தான் இந்த அனிமேஷனை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோல பனைமரங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பர்ஸ் ஆஃப் 814 அப்படின்ற யூடியூப் சேனல்ல ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி ஹெய்ட்டில பறந்த UFO மாதிரியாக இருக்கிற ஒரு பொம்மையை ரிமோட் வச்சு இயக்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவும் மோஷன் டிராக்கர் டூலை பயன்படுத்தி CGI செய்யப்பட்ட ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவை அனிமேஷன் செஞ்சவர் டேவிட் நிக்கோலஸ் அப்படின்ற அனிமேஷன் கலைஞர் தான். இவர் தற்போது மீட் டெப்ட் அப்படின்ற அனிமேஷன் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. சமீபத்தில் இந்த நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்பாகும் லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் அப்படிங்கிற அனிமேஷன் சீரியஸை இயக்கி வராங்க. இதுல இருந்து ஹைட்டி UFO வீடியோவானது உண்மையான வேற்றுலக ஜீவராசிகளுடைய வீடியோ கிடையாது அப்படிங்கிறது உறுதியாகுது. இதே போல அட்டாகாமா பாலைவனத்துல ஒரு வேற்றுலக ஜீவராசி கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடைய எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ வேற்றுலக ஜீவராசிகள் உண்மையிலே பூமிக்கு வரதான் செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த அட்டாகாமா பாலைவனத்துல ஒரு எலும்பு கிடைச்சது. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தியும் நாம டீட்டெயிலா பார்க்கலாம். 2003 வருஷம் சவுத் அமெரிக்கால இருக்கிற லா நோர்னியா அப்படின்ற இடத்துல கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற புராதன தேவாலயத்துக்கு பக்கத்துல பழங்கால பொருட்கள் ஏதாவது கிடைக்குமா என ஆஸ்கர் முனாஸ் அப்படின்றவரு தேடிட்டு இருந்தாரு. பழங்கால பொருளை தேடி போனவருக்கு ஒரு வினோதமான எலும்பு கூடு கிடைச்சிச்சு. அந்த எலும்பு கூட்டை ஸ்பானிஷை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான ரேமன் நவியா ஒசாரியா அப்படின்றவர்கிட்ட விற்பனை செஞ்சாரு. 2012 ஆண்டு வரை கிடைக்கப்பட்ட எலும்பு கூட்டை வேற்றுலகவாசியுடைய எலும்புக்கூடு அப்படின்னு ரேமன் சொல்லிட்டு இருந்தாரு. எலும்பு கூட்டை DNA சோதனைக்கு உட்படுத்திய போது அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. 2013 வருஷம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஜெனட்டிக் எக்ஸ்பர்ட்டான கேரி நோலன் சில ஆய்வாளர்களோட இணைஞ்சு இந்த எலும்பு பற்றிய ஆய்வை செஞ்சாங்க. ஆய்வின் முடிவுல அது ஒரு பெண் குழந்தையின் எலும்பு அப்படின்னும் அந்த குழந்தை ஹைஹர்ட் சிண்ட்ரோம் அப்படின்ற மரபணு நோயால பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இது தொடர்பாக மார்ச் 22, 2018 சிகாகோ டர்பியூன் அப்படின்ற செய்தித்தாள்ல கூட ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கு. மனிதன் வேற்றுலக ஜீவராசியை சந்திச்சான், பூமிக்கு வேற்றுலக வாசிகள் வந்துச்சு அப்படின்ற பல கதைகளை நாமளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் ஏகப்பட்ட அந்த மாதிரியான தகவல்களை பற்றி நம்ம ஒரு சீரியஸே போட்டிருந்தோம். அந்த சீரியஸை நாம் தொடரணுமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த சீரியஸை தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் வேற்றுலக ஜீவராசிகளுடைய தேடலை நாம் தொடங்குவோம்.